ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி திருவாதிரை ஸ்பெஷல் களி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சிபி விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃபஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப் பச்சை அரிசி எடுத்துக்கோங்க. அதே கப்பில் 1½ கப் வெல்லம் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக முந்திரி திராட்சை எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற பச்சை அரிசியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இப்போ அதே பேனில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற பாசி பருப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க, ரொம்ப கருக விட்டுறாதீங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக நெய்யை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அதே நெய்யில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். 1½ கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெல்லம் நல்லா கரிஞ்சு வர அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கட்டிகள் இல்லாமல் வர அளவுக்கு கலந்துக்கோங்க. இதுக்கு பாகு பதமெல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட்டு கலந்து விட்டால் போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்ததும் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற பாசி பருப்பு பச்சை அரிசியை நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததும் கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். நல்லா கெட்டி ஆனதும் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், திருவாதிரை ஸ்பெஷல் களி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நல்லா சுட சுட இருக்கிற திருவாதிரை ஸ்பெஷல் களியை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு சர்வ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.